யாழ்ப்பாணத்தில் இருக்கிற யூனிவர்சிட்டி கிட்ட இருக்கிற ராமநாதன் ரோட்ல தான் நாங்க இருக்கிறோம். இங்க வந்து லேயர் 3 ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்க வந்திருக்கிறோம். போய் சாப்பிட போறோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் வாங்க. இப்போ வந்து லேயர் 3 கஃபேல வந்து செகண்ட் ஃப்ளோர்ல தான் நான் நிற்கிறேன். இப்போ சரியான வெயிலா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் ஜூஸ் தான் குடிக்க போறேன். ஜூஸை குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஆர்டர் பண்ண அவகோடா வந்துட்டு எனக்கு அவகோடானா ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்துட்டு கட்டாயம் சொல்லுவேன். ஓகே. மார்ச் மாதம் ஆரம்பித்தால் எல்லாருக்கும் தெரியும் வெயில் அதிகமாக இருக்கும். அதனால நாங்கள் எல்லாமே எல்லாம் தொடங்குறதுக்கு முதலே ஸ்வீட்டில் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால நாங்கள் ஜூஸ் குடிக்க வந்திருக்கிறோம். நான் மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணேன். எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். நான் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வேறு லெவல். அங்கே சில நேரம் பார்த்தீங்கன்னா திக்னஸ் எல்லாம் இல்லாமல் அப்படியெல்லாம் இருக்கும். அப்படியெல்லாம் இல்லை, நல்ல திக்னஸ்ஸாக நல்ல டேஸ்ட்டாக போட்டிருக்காங்க. நீங்களும் மட்டும் ட்ரை பண்ணுங்க. நல்லா இருக்கு. என்னென்னு சொல்கிறேன்னு தெரியாமல் இருக்கு. நிறைய கடைக்கு போயிருக்கிறேன்னா பட் இங்கே செம்மையாக இருக்குது. பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து ஒரு போட்டோ எடுக்கிறதுனால எங்களுக்கு ஒரு பைத்தியம் தானே. நாங்கள் சாப்பிடையா போவோம், எங்கடா போட்டோ எடுக்கலாம் இந்த மாதிரி அப்படின்னு. கட்டாயம் அடுத்த முறையும் வந்து டிசா இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் டெவலப் ஆனோடனே 2 பேரும் வந்து கட்டாயமா போட்டோ எடுக்கிறோம். அதை விட இப்ப சாப்பிடறதுக்கு வர மாதிரியும் கடையை பதம் நல்லா இருக்குல்ல. சாப்பிட வரல, நம்ம போட்டோ எடுக்கதான் வந்துருக்கேன். சாப்பாடு வந்துடுச்சு. நிறைய ஐட்டம் ஆர்டர் பண்ணியாச்சு. ஆனால் வயிறு கொஞ்சம் என்னத்தை சாப்பிட்றேன்னு தெரியல. அவங்க வேற பார்த்தீங்கன்னா வடிவா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி தந்துருக்காங்க. இதை ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கு. அவங்களோட பசியோடு தான் வந்தோம். ஆனால் இப்போ சாப்பாட்டை பார்த்தோம் கொஞ்சம் பசியோட தான் வந்தாங்க. பட் சாப்பாட்டை பார்த்தோம் ரொம்ப பசிக்குது. இன்னைக்கு அவ்வளோதான் ஒரு பிடி பிடிச்சிட்டு இன்னைக்கு நாங்கள் போகிறோம் 2 பேரும். அதுதான் நானும் இதோட சேர போறேன். நானும் நல்ல பிடி ஒன்று குடிக்க தான் போறேன். சரியா, சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தா கட்டாயம் சொல்லுவேன். லேயர் 3 கஃபேக்கு போயாச்சு. இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. சூப்பர் பார்த்தாச்சு. சாப்பிட போறேன். சூப்பர். லேயர் 3ன்னா லேயர் 3 தான். அவ்வளோமே நான்வெஜ் இருந்தாலும் எனக்கு பிடிச்சது வெஜ் தான். நான் வெஜ் ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கு வெஜ் பிடிக்கும். எனக்கும் வெஜ்ஜுக்கும் சம்மந்தமே இல்லை. சாரி.
வெஜ்ஜுனாலே எல்லா இடத்துலையும் கொஞ்சம் நார்மலாக தான் எதிர்பார்ப்பாங்க. பட் லேயரில் தான் செம்மையாக இருக்குது வெஜ். வார்த்தைகள் வருது இல்லை சாப்பாடு டேஸ்ட்டில். உண்மையாகவே நல்லா இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு சிக்கன் பீஸ் ஒன்று இருக்குது, அதையும் நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கவா? சண்டை பிடிக்க மாட்டீங்களே? வருது இல்லை, கஷ்டமாக தான் இருக்குது. நல்லா பொறிப்பட்டிருக்கு, வெந்திருக்கு, எந்த குறையுமே சொல்லிடாது. உண்மையாகவே வேறு லெவல் தான். ஓகே, நான் சாப்பிட்டேன். வீட்டை கொண்டு போகிறதுக்கும் வாங்கியாச்சு. இது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெண்டாக போகிற வந்து லேயர் 3 ரெஸ்டாரண்ட்டில் தான். சாப்பாடு வந்து உண்மையாகவே வேறு லெவலில் இருந்துச்சு. அதோட வந்து அவங்களோட சர்வீஸும் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லாவே கவனிச்சாங்க. அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட துளிர் சேனலை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் எதிர்பார்க்குற டைமில் நாங்கள் உங்கள்கிட்ட வருவோம். அப்போ எங்களோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டு ஒரு கிஃப்ட் ஒன்று தரப்போகிறோம். அதோடு வந்து எங்களுக்கு முதலே வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் சாப்பிட்டீங்களா, உங்களோட சாப்பாடு எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. பாய் பாய்.